ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ் ஆளுநாள் சேனல். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்கான ஒரு பெஸ்ட்டான ஆப் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் PayTruck ஆப் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண நியூ வெர்ஷன் ஆப். இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா, உங்களோட ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்கு தேவையான முக்கியமான சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கூடவே உங்கள் ரீசார்ஜ் பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பெட்டரான சர்வர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்னா, மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ரீசார்ஜ் என்னன்னா கேமுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரெடீம் கோட் எடுக்கிற ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா மணி ஆட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு மினிமம் ₹1 நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ட்ரான்சாக்ஷன் லிமிட் கிடையாது. நீங்கள் ஷாப் வச்சு ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இதுவும் இதில் இருக்குது. அண்ட் கூட செல்ஃபாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனை வராது. ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசார்ஜ்க்காக மட்டும், மற்ற சர்வீசஸ் கிடையாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ரீசார்ஜ்க்காக ஒரு பெஸ்ட்டான ஆப் தேடிட்டீங்க அப்படின்னா PayTruck கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸில் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க யாருக்காக அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்காக. டிஸ்ட்ரிபியூட்டராக PayTruckல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் பணத்தை லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீட்டெயில்ஸ்க்கு போட்டு விடலாம். அதாவது நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 10 கடை 20 கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த 10 கடை 20 கடைக்கு நீங்கள் போய்ட்டு ஐடி போட்டு கொடுக்க முடியும். ஐடி போட்டு சிலர் வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். சிலருக்கு வந்து அது புரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களும் பிஸ்னஸ் பண்ண வில்லிங்காக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாலெட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி நீங்கள் உங்களோட வாலெட்டில் பணம் லோட் பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். அது எப்படி அப்படிங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாமே இதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மந்த்லி ரீசார்ஜ் கமிஷன், டெய்லி கமிஷன், ரீசார்ஜ் பெண்டிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஷோ ஆகிடும். அப்படிங்கனால இது பக்காவாக இருக்கும் இந்த ஆப் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். யூசர் கிரியேட் அண்ட் யூசர் லிஸ்ட் அப்படிங்கிறது. யூசர் கிரியேட் எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்கள் ஐடி போடுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு கீழே ஐடி அன்லிமிட்டடாக கிரியேட் பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு எரரும் வராது. ஸோ அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யூசர் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த யூசர் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எத்தனை ரீட்டெயிலர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். மேலே ஒரு சர்ச் பாக்ஸும் இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடி இல்லை நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் அவங்க நேம் கிடைக்கும். இப்போ ஃப்ரெண்டில் எனக்கு ஒரு நம்பர் ஷோ ஆகுது. இப்போ இந்த நம்பருக்கு நான் பணம் போடணும் அப்படின்னா அமௌண்ட்டில் போய்ட்டு எவ்வளோ அமௌண்ட் மினிமம் ₹1 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஸோ போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் டைப் கிரெடிட்டா டெபிட்டா. கிரெடிட்னா அவங்களோட வாலெட்டில் நீங்கள் பணம் போடுறது, இல்லை அவங்க வாலெட்டில் எக்ஸஸாக கொஞ்சம் பணம் போட்டுட்டு அந்த பணத்தை என்னோடய வாலெட்டுக்கு திரும்ப எடுக்கணும் அப்படின்னா டெபிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும். இதுதான் இதில் இருக்க ப்ராசஸ். ஸோ அதனால் நீங்கள் அந்த கிரெடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ அதை போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணம் போயிடும். ஸோ கிளிக் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் போட்டு சப்மிட் பட்டனை திரும்ப திரும்ப கிளிக் பண்ணக்கூடாது. சிங்கிள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும், பாப்பப். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே ரீசெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் எதுக்காகனா சம்டைம் அவங்களுக்கு வந்து லாகின் பண்ணும்போது இஷ்யூ வருது, லாகின் பண்ணும்போது எரர் காட்டுது அப்படின்னா இந்த ரீசெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு ஒன்ஸ் ரீசெட் ஆகிடுச்சுன்னா அவங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் சேம். அதாவது இப்போ ஒரு யூஸருக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் தான் சேம் அவங்களோட பாஸ்வேர்டு. ஸோ அதனால் நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு லாகின் பண்ணி கொடுக்கலாம் ஈஸியாக. அண்ட் ஓடிபி எல்லாமே அவங்களுடைய மெயில் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ், இதுதான் சிஸ்டம். அண்ட் PayTruckல பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக நிறைய விஷயங்கள் இருக்குது ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஆஃபர் செக் பண்ணிக்கலாம், பிளான் செக் பண்ணிக்கலாம். டிடிஹெச்சை பொறுத்தளவு நீங்கள் பிளான் செக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஸ்பெஷல் ஆஃபர் செக் பண்ணலாம், கஸ்டமர் இன்ஃபோ செக் பண்ணலாம், அவங்களுடைய ஹெவி ரெஃப்ரெஷ், அதாவது டிவி சம்டைம் தெரியல அப்படின்னா ஹெவி ரெஃப்ரெஷ் கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக PayTruck உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதில் சூப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவுமே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் உள்ளே வரும்போது ஒன் டைம் பே பண்ணுவீங்க, பே பண்ணி தான் உள்ளே வருவீங்க. ஸோ ஆனால் பிஸ்னஸ்க்கு இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல இது உங்களுக்கு பிஸ்னஸில் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்கான ஒரு பெஸ்ட்டான ஆப் தேடிட்டீங்க அப்படின்னா PayTruck கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப். ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரெடியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி உங்களுடைய ரீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் மணி ஆட் பண்ணி கொடுக்குறது உங்கள் வாலெட்டில் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது போல் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையான ஐடியாஸும் பாஸ் பண்ண போகிறோம் அடுத்த ஃபியூச்சரில். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருப்போம். உங்கள் பிஸ்னஸோட நான் கூட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா?